இது உங்கள் டெக் ஆவினன் சேனல். இந்த வீடியோவில் உங்கள் பிசி ஆர் லேப்டாப் வந்து ஸ்லோவாக இருக்கா, நான் சொல்கிற இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்கள் பிசியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடப் பண்ணிட முடியும். சரி வாங்க, இதனுடைய எப்படி ஸ்பீடப் பண்ணலாம் அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துடலாம். இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் இருக்க டெம்பரரி ஃபைல்ஸை வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் ஜஸ்ட் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரன் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரன் கமாண்டில் TEMP அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த ஃபைல்ஸ் வந்து கண்ட்ரோல் கொடுத்து ஷிஃப்ட் டெலீட் பண்ணி வந்து பண்ணிவிடுங்க. ஸோ சம் ஸ்பேஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விண்டோஸ் ஆர் கொடுத்துக்குங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு டெம்ப் வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து காட்டும். ஸோ இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ 47 MB வந்து கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸில் பவர் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பவர் பிளான் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் சேவர் அப்படின்ற 3 மோடு வந்து காட்டும். இதில் உங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேலன்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஹை பர்ஃபார்மன்ஸில் வந்து போட்டுருங்க. இது வந்து லேப்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டரி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கும். நார்மலாக இருக்கிறத விட உங்கள் பேட்டரி அதிகமான பவர் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பிசிஆர் லேப்டாப் வந்து ஸ்பீடப் ஆகிறது நீங்களே உங்கள் கண் கூட பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இது வந்து ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் தி அப்பியரன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ 4வது ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து எவ்வளோ அழகாக காட்டுறது, நல்ல அனிமேஷன் வந்து நடக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்லாம் வேணாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிசிஆர் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மேக்ஸிமமாக கொண்டு வரக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்க தேர்ட் ஆப்ஷன் அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிக் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்படி கொடுத்து அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் எடுக்கிறது ஜஸ்ட் டேக் சம் டைம். அதுக்கப்புறம் ஓகே வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்களே அமேசிங் ஆகிற அளவுக்கு உங்கள் பிசி வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் விண்டோஸ் ப்ளஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வர விண்டோவில் ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசைக்கிள் பின் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி எம்டி ரீசைக்கிள் பின் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிபி கணக்கில் வந்து ஃபைல் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரீசைக்கிள் பின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அதிகமான ஸ்டோரேஜ் வந்து உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பிசி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பின்னை எம்டி பண்ணிக்கங்க. அதே மாதிரி டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கங்க. இதுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் உங்களோட ரீசைக்கிள் பின்னை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிசி கிளீனர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணி தட் மீன்ஸ் ஒவ்வொரு டைமும் உங்கள் பிசியை வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிசி கிளீனர் உங்கள் டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் ரீசைக்கிள் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்கள் பிசி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் போட்டுங்க. அப்போ தான் நம்ம டெக்னிக்கலாக போடுற அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பெற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.